முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஓ முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டே இந்த எண்ணையும் தொட்டு விட்டாய் அல்லவா? இது வெறும் அதிர்ஷ்ட எண் மட்டும் கிடையாது. இதுதான் உன் வாழ்க்கையில நாளைக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போகிற எண்ணாகவும் இருப்பதால் தான் உன்னை தொட சொல்லியிருக்கேன். இதுவரைக்கும் நீ இல்லாததையும் தொலைஞ்சதையும் மட்டுமே தேடிக்கிட்டு இருந்த. கையில் இருந்ததையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக நினச்ச. ஆனால் இப்போ உன் வாழ்க்கை உன் கையில் இருப்பதே பொக்கிஷம் என்பதை உனக்கு உணர்த்தும் வகையில் பல வேலைகளை செய்ய போகுது. நீயும் உனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் பெருசாக பொக்கிஷமாக நினச்சி உன் வாழ்க்கையை நிறைவானதாக நிம்மதியானதாக வாழ பழகு. என்னுடைய பாதத்தில் சரணடைஞ்ச உனக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் எல்லாமுமாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக உன்னை வாழ வைப்பேன். உன் வீட்டில் செல்வம் பெருகும்படியும் கடன் பிரச்சனை தீரும்படியும் நான் செஞ்சு காட்டுவேன். நீ ஒருபோதும் கவலைப்படாத. இதுவரைக்கும் துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கை நாளைக்கு நீ கனவுல கூட காணாத அளவுக்கு இன்பமுடையதாக மகிழ்ச்சியுடையதாக மாறும்படி இன்று இரவே அதற்கான அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். உன்னுடைய கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்திற்கு தூரமாக அனுப்ப போகிறேன். உன் அப்பன் முருகன் என்னை நம்பிவிடு என் செல்வமே. மனசளவில் நீ யாருக்கும் எந்த ஒரு துன்பமோ தீங்கோ செய்யணும்னு நினச்சதே இல்லை. அப்படிப்பட்ட நீ பல புண்ணியங்களின் பலனை பெற வேண்டும் அல்லவா? அதனால தான் உனக்கான மிகப்பெரிய நன்மைகளை என் அருளாலும் அற்புதத்தாலும் நிகழ்த்த வந்திருக்கேன். நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நீண்ட காலமாக நீ போராடிக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளும் இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நீயும் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழப்போற. உன்னுடைய தியாகத்துக்கெல்லாம் பலனாக இனி நீ சந்தோஷத்தை அனுபவிக்க போற. இத்தனை நாளாக நீ காத்திருந்ததும் கஷ்டப்பட்டதும் இப்போது ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது. உன்னுடைய சிக்கலான காலமெல்லாம் முடிஞ்சு, நீ சிந்திச்ச கஷ்டமான காலமெல்லாம் முடிஞ்சு, நீ எதிர்பாராத சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு என் செல்வமே. இந்த அப்பன் முருகனை நம்பி ஓ முருகான்னு சொன்ன உன் வாயாலேயே எல்லாரும் உன்னை வாயார புகழும் அளவுக்கு வாழ்த்தும் அளவுக்கு செய்ய போகிறேன். உன் மனசில் நீ பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தவிப்பது எனக்கு தெரியும். அதனால தான் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுக்க வந்திருக்கேன். உன் அப்பன் முருகன் உனக்காக உன்னை தேடி வந்த பிறகு இனி உனக்கென்ன கவலை? வாழ்க்கையில் எந்த மனிதர்களுக்கும் தோல்வியும் பிரச்சனைகளும் வரதான் செய்யும். அப்படி யாராவது நான் தோத்தே போனதில்லை, தோல்வியவே பார்த்ததில்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க போராடவே இல்லைன்னு தான் அர்த்தம். போராடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சவங்க யாரும் தோல்வியை பார்க்காம இருக்கவே முடியாது என் செல்வமே. அந்த வகையில் தான் நீயும் இப்போது பல தோல்விகளை கடந்து வெற்றி பெற தயாராகி இருக்கிறாய். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனிமேலும் உன் வாழ்வில் இருள் வளாத அளவுக்கு ஒளியேற்ற தான் நான் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கை இனி சுகமானதாக சந்தோஷமானதாக மாறப்போகுது. உனக்கான மகிழ்ச்சியான காலம் ஆரம்பிச்சிருச்சு. உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் விலகி போய் எல்லாரும் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் பேச்சை கேட்டு நடக்கும்படி உனக்கான நிலைமையை உயர்த்த போகிறேன். இனிமே உனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்யவும் மாட்டாங்க, அவங்களால செய்யவும் முடியாது. என் மேலே நம்பிக்கையோடு இருந்த உனக்காகவே உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரப்போகிறேன். இனிமே தான் நீ தைரியமாக இருக்கணும். உன்னுடைய தைரியம் மட்டும்தான் இப்போது உன்னை காக்கும் கருவியாக இருக்க போகுது. நீ எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்காம ஏன் பொறுப்பில் விட்டுட்டீன்னா அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் அல்லவா? வாழ்க்கைங்கிறது ஒன்றும் ஓட்டப்பந்தயம் கிடையாது. ஓடிப்போய் முதலிடம் வந்து நிற்கவும் முடியாது. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம். அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து அனுபவித்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதில் சில விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்கும், பல விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடக்கும். ஆனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக
உன் கனவுகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் கண்டிப்பா உனக்கான வெற்றிய உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிடும் என் செல்வமே. நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். சரியான நேரத்துல நானே உன்னை கை தூக்கி விடுவேன். இத்தனை நாளா உன் கைக்கு எட்டியது கிடைக்கிறது போல வந்து கை நழுவி போன காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானது உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கான சூழ்நிலையாக உனக்கு வெற்றி தரும் காலமாக மாறப்போகுது. இனிமே உனக்கு இந்த நாள் ராசியே இல்லை, அதிர்ஷ்டமே இல்லைன்னு இருக்காது என் செல்வமே. எல்லா நாளும் அதிர்ஷ்ட நாளாக, எல்லா விஷயமும் ராசியாக நீ நினைச்சது போல நடக்க போகுது. ஏற்கனவே நான் சொன்னது போல இப்போ உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பிக்கும். இத்தனை நாளா சில விஷயங்கள் முட்டுக்கட்டையாக இருந்ததாலும் முரண்பாடாக இருந்ததாலும் உன்னால முன்னேற்றம் அடைய முடியாம கஷ்டப்பட்ட. ஆனா இப்போது நீ முன்னேற்றம் அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் நன்மையானதாக மாற்ற போறேன். திறமையோடு கொஞ்சம் பொறுமையையும் வளர்த்துக்கோ. உனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு. ஆனா கொஞ்சம் அவசரப்படுற, கொஞ்சம் கோபப்படுற, கொஞ்சம் பயப்படுற. இந்த பயம், கோபம், அவசரம்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சிட்டினா உன் வாழ்க்கையில வறுமையே இல்லாத வசந்த வாழ்க்கையை வாழ முடியும். இனிமேலும் உன் வாழ்வில் எந்த துன்பமும் துயரமும் இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கைய இன்பமயமானதாய் நான் மாற்ற போறேன். என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு இனி எல்லாத்தையும் சரியா சிறப்பா நான் செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே. இருள் மண்டிய பாதையில் போவது போல உன் வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல தைரியத்தை வரவழைச்சிக்கோ. நீ என்னிடம் தோற்றுவிட்டேன் என்று புலம்பாதே. நீ ஒருபோதும் வாழ்க்கையில் தோத்து போகிறபடியும் அந்த தோல்வியே உனக்கு நிரந்தரமாக இருக்கும்படியும் நான் விட்டுட மாட்டேன். எல்லா தோல்விகளையும் தாண்டி நீ ஜெயிக்க போற. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் எதிர்மறை எண்ணங்களை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க நான் வந்துட்டேன். இத்தனை நாளா நான் உனக்கு துணையா இருந்தேங்கிறதும் உன் வாழ்க்கையில நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்றதும் கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் என் செல்வமே. நீ எப்போவுமே எல்லாமே எனக்கு, நான் மட்டுமே எனக்கானதுன்னு யோசிக்காம சுதந்திரமாக பொதுநலமாக யோசிச்சினா உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும். சுயநலமான எண்ணங்களை அழித்து விடு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் எதுக்கும் அழுக மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், துன்பப்பட மாட்டேன், துவலப்பட மாட்டேன். அழுதாலும் கண் கலங்கினாலும் மறுபடியும் எழுந்து நிற்பேன். என் அப்பன் முருகன் எனக்கு துணையா இருப்பார்னு உன் மனசுல நீ ஆழமாக பதிய வச்சுக்கோ. உன்னால சகிக்க முடிந்ததை மட்டும்தான் நான் உனக்கு பிரச்சனைகளாக கொடுத்துருக்கேன். சகிக்க முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத பாரத்தை நான் ஒருபோதும் உனக்கு கொடுக்க மாட்டேன். நீயும் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியோட வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு. உன் அப்பன் முருகப்பெருமான் உன் உயிர் காக்கும் காவலனாக இருக்கும்போது என்ன நடந்தாலும் நீ பயப்படவே வேணாம். என் கையில் இருப்பது வெறும் வேல் கிடையாது. இதுதான் உனக்கான பாதுகாப்பு கவசம். நீ ஏதோ ஒரு பிறவில செய்த தீமையும் ஏதோ ஒரு பாவத்தின் விளைவும் எந்த எதிரியின் கோபமும் கூட உன்னை இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் தீண்ட முடியாத அளவுக்கு என் வேல் உன்னை பாதுகாக்க தயாராக இருக்கு. இரவு பொழுது இப்போது உனக்கு அமைதியானதாக இருக்கலாம். ஆனால் இதைவிட சக்தி வாய்ந்த அமைதியை தரக்கூடிய விஷயம்னா அது என்னுடைய அருள் மட்டும்தான். உன் வாழ்க்கையில இன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களையும், சோகங்களையும், கவலைகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஓம் முருகான்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்கு. நாளைய விடியலை உனக்கான நல்விடியலாக நான் விடிய வைக்கிறேன் என் செல்வமே. என் அருள் உனக்கு நிழலாக இருந்து பின்தொடரும். இனிமே நீ மகிழ்ச்சியின் பாதையில பயணிக்க போற. உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னீனா கண்டிப்பா உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் நான் ஆக்கி கொடுப்பேன். ஏற்கனவே உன் கண்கள்ல நான் போதுமான அளவுக்கு கண்ணீரை பார்த்துட்டேன். இனிமே அழுகிறத நிறுத்திக்கோ. கண்ணை தொடச்சிக்கிட்டு எந்திரிச்சு தைரியமா நில்லு. இனிமே உனக்கு ஒரு துன்பமும் வராத அளவுக்கு தடைகளையும் பிரச்சனையும் தைத்து உன்னை நான் வாழ வைக்கிறேன். நீ நினைச்சதை விட மிகப்பெரிய விஷயம் உன் கைகளில் வந்து சேரும். உன் வாழ்க்கைக்கு ஒளி தர நான் வந்துட்டேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்வமே. நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரப்போகுது.
உன் வாழ்க்கையில யார் உன்னை விலக்கி வச்சாலும் நீ அவங்களை தேடி போகாதே. நீ ஒருத்தவங்களை தேடி தேடி போகும்போது, ஒரு விஷயத்தை தேடி தேடி போகும்போது தான் அது இன்னும் உன்னை விட்டு தூரமாக விலகி போகும். அதுக்கு பதிலா எது வந்தாலும் போனாலும் கவலைப்படாம கண்டுக்காம உன் வாழ்க்கையை நீ பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தீனா எல்லாம் தானாக உன்னை தேடி வருங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் நீண்டகால போராட்டத்துக்கு இப்போது நிறைவு காலம் வந்துடுச்சு. உன் தியாகத்துக்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்க போற. கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழப்போற. நீ செய்யும் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு பன்மடங்கு பலனாக கிடைக்க போகுது. நல்ல செயல்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் நானே உன் வாழ்க்கையில இப்போது வெற்றியை கொடுக்க தயாராயிட்டேன். உறவுகள் யாராக இருந்தாலும், மனிதர்கள் யாராக இருந்தாலும் தவறு செய்யறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். யார் தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதை மன்னிச்சு மறக்க கற்றுக்கோ. ஆனால் தவறை தான் மன்னிக்கணுமே தவிர அவங்கள மறந்து மறுபடியும் உன் கூட வச்சுக்காத. தவறை மறந்து மன்னிச்சு அன்னையோட அவங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிடு. உன் முகம் கொஞ்சம் ஆடினாலும் உன் அப்பன் முருகனால் தாங்கிக்க முடியாது. உடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்ய நான் வருவேன். அதனால் எப்போதும் எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு இன்பம் தரும் காலமாக இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்து கொள்வேன். உன் மனசில் சில நேரங்களில் சுமையோ பாரமோ அதிகரிக்கும் போது அதை அப்படியே என் கரங்களில் இறக்கி வச்சிடு. என் கரங்கள் எப்போதும் உன்னை சுமந்துக்கிட்டு தான் இருக்குன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே. உன் மேலே யாராவது வார்த்தைகளை கொட்டினாலும் விமர்சனங்களை வீசினாலும் நீ பதிலுக்கு பதில் பேச வேண்டாம். அவங்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்கிறத விட உன் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டி தான் பதில் சொல்லணும். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா நான் சொன்னது போல உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக தான் வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு தகப்பனாக இருந்து வழித்துணையாக வழிகாட்டியாக எப்போவுமே உன் கூடவே இருக்க போகிறேன். நீயே என்னை வேணான்னு விட்டுட்டு போனாலும் உன் அப்பன் முருகன் நான் ஒருபோதும் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன். என் கருணையும் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உன் கூடவே இருக்கும். நீயும் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ள தயாராகு. நீ என்ன செஞ்சாலும் அதில் எந்தவித தடையும் வராமல் உனக்கு வெற்றியை நான் கிடைக்க செய்வேன். தங்க செருப்பாக இருந்தாலும் அதை தூக்கி தலையில் வச்சுக்க முடியாது. அதே போல தான் காலமும் நேரமும் எது மாறினாலும் காசு இருக்கிறவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினைக்காத. காசு, பணம், அன்பு, பாசம், நம்பிக்கைன்னு எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்.